அஸ்ட்ராலஜர் செல்லம் பேசுறேன். ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தவங்களோட குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாமா? நாம எந்த கிழமையில பிறக்கிறோமோ அந்த கிழமை பாத்தீங்க அப்படின்னா அந்த கிழமைநாதன் நம்ம ஜாதகத்துல பலமா இருந்தாரு அப்படின்னாலே அது ஒரு யோகம் தான். சோ நாம எந்த கிரகம் நல்லா இருக்குதோ அந்த கிழமையில பிறந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுவே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய விஷயத்துல அதிர்ஷ்டகரமா செயல்படும். சோ இப்ப நம்ம பிறந்த கிழமை பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஜாதகத்தோட பெரிய அளவுக்கு தொடர்புடையதா தான் இருக்கும். அந்த கிரகம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜாதகத்திலேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிரகமா தான் இருக்கும் நமக்கு. சோ இப்ப நம்ம சண்டே பிறந்தவங்களோட குணநலன்கள் பார்ப்போம். சோ இவங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நேர்மையானவங்க, ரொம்ப ஆளுமையானவங்க, ரொம்ப பாக்கிறதுக்கு தேஜஸ் அதிகமா இருக்கும். இவங்களை பார்த்தாலே ஒரு மரியாதையான தோற்றம் வரும். அதுக்கப்புறம் இவங்களை பார்த்தாலே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்பிக்கையை கொடுக்கற அளவுக்கு தான் எப்பவுமே இவங்க நடந்துக்குவாங்க. இவங்க தோற்றமும் அப்படிதான் இருக்கும். ஆடை விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா மடிப்பு கலையாத அயன் பண்ண ட்ரெஸ் போடுறதுல இவங்களுக்கு அப்படி ஒரு விருப்பம் இருக்கும். எங்க போனாலும் இடத்துக்கு தகுந்த மாதிரி பிரகாசமா பளிர்னு ட்ரெஸ் போட்டுட்டு வருவாங்க இவங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் போறது ரொம்ப ரொம்ப விருப்பமா இருக்கும். ஒண்ணு இவங்க ட்ரை பண்ணி கவர்மெண்ட் ஜாபுக்கு போவாங்க, இல்ல பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு டிஃபால்ட்டாவே பாத்தீங்கன்னா வேற சில காரணங்களால அப்படியே கவர்மெண்ட் ஜாப் கை தேடி வந்துரும் இவங்களுக்கு. அடுத்தது இவங்க குடும்பத்துல பாத்தீங்க அப்படின்னா அரசியல் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க யாராவது இருப்பாங்க. சிலர் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு அரசியலுக்கு போகிறதுக்கு நிறைய விருப்பங்கள் இருக்கும். அடுத்தது இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த சமுதாய தலைவர் பொறுப்பு, அதுக்கப்புறம் கோவில்ல தலைவர் பொறுப்பு, அப்புறம் ட்ரஸ்ட்ல தலைவர் பொறுப்பு, சேர்மேன், அதுக்கப்புறம் செயலாளர், இந்த மாதிரியான பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த தலைமை பொறுப்பை ஏத்து நடத்துறது, சோசியல் சர்வீஸ் பண்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டொனேஷன்லாம் நிறைய குடுக்கறவங்கள தான் இவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் தலைமை பொறுப்பு ஏத்து ஒரு சோசியல் ஆக்டிவிட்டி செய்யறது, அதுக்கப்புறம் வெள்ள நிவாரணம் செய்யறது, அதுக்கப்புறம் ஒரு நல்ல விஷயத்துக்கு மணி கலெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு அந்த வேலையெல்லாம் செய்யறது, அந்த பொறுப்பெல்லாம் இவங்க கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா செய்வாங்க. இவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்தது இவங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேரு மருத்துவத்துறையில ரொம்ப புகழ்பெற்ற மருத்துவரா இருப்பாங்க. நிறைய பேர் உயர்ந்த பதவியில கவர்மெண்ட் ஜாப்ல ஒரு IAS ஆபீசரா, IPS ஆபீசரா, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஆபீசர்ஸா நிறைய பேர் இந்த சண்டையில பிறந்தவங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். அடுத்தது இவங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு மருத்துவம் ரொம்ப ரொம்ப சூப்பரா வரும். நிறைய டாக்டர்ஸ் அதுல இருப்பாங்க. அதுல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ், ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த சண்டையில பிறந்தவங்க இருப்பாங்க. அடுத்தது இவங்க கையால மருந்து வாங்கி சாப்பிட்டாலே குணமாகும் நோய்கள்லாம். சோ நிறைய பாத்தீங்க அப்படின்னா இந்த சித்த மருத்துவர்கள்லாம் இவங்க மருந்து கொடுத்தாலே சூப்பரா இருக்கும் அப்படின்னு பேர் வாங்கி வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்கள கூட நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தவங்களா தான் இருப்பாங்க. சரி, இப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்க நிறைய பேர் மேஷ ராசி அண்ட் சிம்ம ராசி, மேஷ ராசி அண்ட் லக்னம், சிம்ம ராசி அண்ட் லக்னத்துல இருக்கிறத பாக்கலாம். இல்ல இவங்க இல்ல அப்படின்னா இவங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் இந்த ராசி லக்னத்துல பிறந்திருப்பாங்க. அடுத்தது இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா சித்திரை மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதமா இருக்கும். இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியாம நிறைய நல்ல விஷயங்கள் இவங்களுக்கு சித்திரை மாதங்கள்ல நடக்கும். அடுத்தது இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இவங்க பயன்படுத்துற மொபைல் நம்பர்ல நம்பர் 1 அப்படிங்கறத நிறைய இருக்கும். இல்ல அப்படின்னா 1ங்கிற நம்பர் முடிகிற மாதிரியான மொபைல் நம்பர் தான் இவங்க பயன்படுத்துவாங்க. இவங்க பயன்படுத்துற கார் நம்பர்லயுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த 1ங்கிற நம்பர் தேர்வு பண்ணி பயன்படுத்துறது இவங்களுக்கு நிறைய விருப்பமா இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த மத உணர்வு, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நாட்டுப்பற்று ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இவங்க நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா தன்னோட சமுதாயத்துக்காக ஸ்கூல் கட்டி கொடுத்தவங்க, ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தவங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஊருக்கு ஒரு நல்லது பண்ணி கொடுத்தாங்க. இவங்க இந்த ஊருக்கு டேங்க் கட்டி கொடுத்தாங்க, இவங்க இந்த ஊருக்கு ரோடு போட்டு கொடுத்தாங்க, இவங்க இந்த ஊருக்கு பஸ் வசதி செய்து கொடுத்தாங்க அப்படின்னு
பெருமையா சொல்ற அளவுக்கு பெரிய ஹெல்ப்ப தான் பிறந்த ஊருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தன்னோட சமுதாய மக்களுக்கும் செய்தவங்களா தான் இந்த ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தவங்க இருக்கிறாங்க. அடுத்தது இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றது, அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரஸ்ட் வச்சு நடத்துறது, நிறைய பேருக்கு கல்வி அறிவு கொடுக்கறது, இலவச மருத்துவ முகாம் நடத்துறது, மருத்துவ வசதி செஞ்சு கொடுக்கறது, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு செய்யறது ரொம்ப பிடிச்சிருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபவுண்டேஷன் வச்சு நிறைய மெடிக்கல் கேம்ப் எல்லாம் நடத்துவாங்கல்ல, அதெல்லாம் நடத்துறது கூட இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இவங்க இந்த லோட்டரி கிளப்ல எல்லாம் ஹெல்த் செக்அப் அதுக்கப்புறம் மித்த விஷயம் எல்லாம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி விஷயங்களை தலைமை தாங்கி செய்து கொடுக்கறது கூட இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அடுத்தது இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தவங்க அவங்களோட வீடு தலைவாசல் பாத்தீங்க அப்படின்னா கிழக்கு பக்கமா நிறைய பேருக்கு இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க வாழ்ற இடம் பாத்தீங்க அப்படின்னா அந்த வீதியிலே முதல் வீடா இவங்க வாழுவாங்க. இல்ல அப்படின்னா அந்த ஊர்லயே சொன்னா தெரியற அளவுக்கு பெரிய வீடா பெரிய குடும்பமா இவங்க குடும்பம் இருப்பாங்க. இல்ல அப்படின்னா ஊர் தலைவர், அதுக்கப்புறம் இந்த ஏரியாவோட தலைவர் வீடு அப்படின்னு ஒரு பேர் பட்ட பேரு இவங்க வாங்கியிருப்பாங்க. சோ இவங்க வீட்டை இவங்க குடும்பத்தை இல்ல இவங்கள அப்படிதான் வந்து அந்த தலைவர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லிதான் இவங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்ட பேரு அப்படிதான் இருக்கும். அப்படிதான் சொல்லி மத்தவங்க வந்து ஊர்க்காரங்க எல்லாம் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருமை வாய்ந்த ஒரு பெரிய பேக்ரவுண்டு குடும்பத்தை சார்ந்தவங்கள தான் இவங்க இருப்பாங்க. அடுத்தது இவங்களுக்கு எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். இவங்க கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். எந்த காரியத்தையும் குறுக்கு வழியில செய்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு கெட்ட பேரு வந்துடும். சோ அதனால இவங்க என்ன பண்ணணும், எல்லா காரியத்தையும் நேர் வழியில மட்டும்தான் செய்யணும். அடுத்தது நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பா மேல ரொம்ப அன்பு உள்ளவங்களா இருப்பாங்க. சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தமா எனக்கு அப்பாவே பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்களாவும் இருப்பாங்க. சோ அப்பாவோட விஷயத்துல இவங்க கவனமா இருந்துக்கணும். அப்பா மேல அதிகமா அன்பு வச்சும் சிலருக்கு பாதிப்பு வரும், சிலருக்கு அன்பே இல்லாமையும் அப்பாவால இவங்களுக்கு பாதிப்பு வரும். அடுத்தது இவங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த நல்ல பேர் எடுக்கிறது இவங்களுக்கு அலாதி பிரியமா இருக்கும். சோ ஏதாவது காரியம் செய்தா எல்லாரும் அந்த காரியத்தினால என்ன நன்மை கிடைக்கும், என்ன லாபம் கிடைக்கும் யோசிச்சா இவங்க அந்த காரியத்தினால தனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்குமா, ஒரு கெட்ட பேர் வராம இருக்குமா அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அந்த பேரு அப்படிங்கறது அந்த நல்ல பேர் எடுக்கிறதுக்காகவே இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அயராது பாடுபடுவாங்க. ஒரு வேலை செய்யற இடத்துல நீங்க உன்னை நம்பிதான் இந்த வேலையை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்படி வந்து ராப்பகலா உழைச்சு அந்த நிறுவனத்துக்கு அவ்வளோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல எம்ப்ளாயியா இருப்பாங்க. அந்த நல்ல பேருக்காகவே வேற எந்த வருமானம் எதுவுமே இல்லைனாலுமே அந்த பேருக்காகவே நல்லா சூப்பரா உழைச்சு கொடுப்பாங்க. அடுத்தது இந்த ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து தொழில் செஞ்சு பெரிய முதலாளியா இருக்கிறது இவங்களுக்கு விருப்பமா இருக்கு. இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில் மீது ஒரு அலாதி பிரியம் இருக்கும். இவங்க யார்கிட்டயும் கீழ்படிச்சு வேலை செய்யாம அந்த ஃப்ரீடமா அந்த தொழில் செய்யறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு அவ்வளவு ஒரு விருப்பமா இருக்கும். சோ நல்ல ஃப்ரீடமா தனக்கு பிடிச்ச மாதிரி நல்லா தொழில் செய்யறது இவங்களுக்கு பிடிக்கும். அந்த தொழிலையும் முதன்மையா வர்றது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அதுல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலை கொடுத்து தனக்கு கீழே வந்து ஒரு டீமை மேனேஜ் பண்றது இவங்களுக்கு எப்பவுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ சண்டேல பிறந்தவங்களோட குணநலன்கள் நம்ம நிறைய பார்த்துட்டோம். சோ ஒரு ஜாதகத்தை புரட்டியே பார்க்காம நம்ம என்ன கிழமையில பிறந்தோம் அப்படின்னு வச்சு நம்ம இந்த குணநலன்கள் கொண்டவங்க, இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, நம்ம இப்படிதான் வந்து நடந்துப்போம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நிறைய அஸ்ட்ராலஜி சம்பந்தமான வீடியோஸ் வரப்போகுது. தேங்க்யூ சோ மச்.